ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் எனக்கு அவனுடைய டிசீஸுங்கிறது தெரிய வந்துச்சு. ஃபேபிள் பண்ணுற பசங்களை விட ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கும் அவங்ககிட்ட. ஒரு பயோடேட்டா எழுத சொன்னா அதில் அவன் பேரை, அவன் மம்மி பேரை யாரை எழுதுவான்னு கேளுங்க. யாரு பேர் இது? சுபைதா மேம். அப்போ டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அமௌண்ட் நீங்கள் ரெடி பண்ணி கொடுப்பீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கொடுங்க, நம்ம ஆப்ரேஷன் பண்ணி. அதிர்வு இல்லையம்மா, அதிர்வு இல்லையம்மா, எனக்கு யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம்மா. 16 வயசுலேருந்து வணக்கம். உங்க பேரு? இளவரசி. எந்த ஊருமா உங்களுக்கு? வளசரவாக்கம். வல்சரவாக்கம், சென்னை தான். சென்னை தான். சரி, உங்க ஹஸ்பண்ட்? ஹஸ்பண்டு கண்ணையன், அவரும் என் கூட தான் இருக்கார், சென்னை தான். என்ன வேலை பண்றீங்க? அவர் எலக்ட்ரிஷியன் வேலை எல்லாம் செய்வாங்க. எவ்வளோ பசங்கம்மா உங்களுக்கு? 2 பசங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள ரொம்ப இதுவாக வளர்த்தேன். சாப்பாட்டு கூட ஒன்றும் அடுத்த இதில் வாங்கி தான், இப்போ பக்கத்து வீட்டில் தான் கொஞ்சம் கொடுங்க சாப்பாடு அப்படி கேட்டு வாங்கி எங்கள் பசங்களை வளர்த்து ஒரு ஆளாக்கி வேலைக்கு போய் அவரும் போய் நாங்கள்லாம் வளர்த்து ஆளாம் பெரிய பையனாக ஆனானுங்க. தலை வசந்து வளர ஆனாக்கா படிக்க வைக்க வசதி இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தானுங்க. 2 பேருமே 9வது படித்தானுங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். பெரிய பையனுக்கு திடீர்னு அவனுக்கு ஃபிக்ஸ் வரும். ஃபிக்ஸு போல் வரும். வண்டி ஓட்டக்கூடாது, அவனை நெருப்பாண்ட விடாதீங்கோ, தண்ணிக்கிட்ட விடாதீங்கோன்னு எல்லாரும் டாக்டருங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. திடீர்னு தண்ணிக்கு போனான், பீச்சுக்கு பசங்க கூட. இப்படி நாங்கள் எல்லாரும் போனோம் பசங்க கூட. எல்லாரும் போன பிறகு எப்படி அந்த அலை வந்து, அந்த பெரிய அலை வந்து அடிச்சுன்னு போச்சுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் தான் அப்படி கண்ணை மூடி அப்படி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த அலை வந்து பெரியவனை இட்டுன்னு போயிடுச்சு. எங்க? கோவலத்தில். ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துருந்தோம். அந்த அலை வந்து அடிச்சுட்டு போயிட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் கார்த்திகை காணம் பாடுறா, பெரிய அலை வந்துச்சு, அதை காணம் பாடுறான்றா. எங்கே போனானே தெரியல அந்த அலையில். மறுநாள் இவர் அங்கேயே போய் எந்த இடத்துல போய் தேடணுமோ நீலாங்கரை கோவலத்தில் இருந்து ஜீன்ஸ் பேண்ட் பனியனோட நீலாங்கரையில் இப்படி அடிச்சிக்கின்னு எங்கள் பெரிய பையன் வந்தான். ரொம்ப அவனை நினைக்கிறதுக்கே மனசு என்னால் தாங்கவே முடியலையம்மா. பெரிய பையனை விட்டு ரொம்ப அவனை ஃபோட்டோ கொண்டு வரல. பார்த்திங்கன்னா ராஜான்னா ராஜா தான், அவ்வளோ அழகு. கண்ணு வச்சிருவாங்க இந்த பிள்ளை இருந்தான். அது முடிஞ்சு 1 வருஷம் கூட ஆகலைம்மா. 1 வருஷம் கூட ஆகும். சின்ன பையன் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும். பெரிய பையன்னா இப்படி பண்ணிக்கினா அப்படின்ட்டு சின்ன பையனை தடுக்க முடியல. அவனை எதனா பண்ணிக்கினானா எனக்கு பயம் வந்துடுச்சு. அவன் எந்த பொண்ணை இட்டுன்னு வந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் அதே வேலை வெட்டி இல்லைம்மா. இன்னும் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களேன்னு கூட தெரியலம்மா. போய் ஒரு பொண்ணை இட்டுன்னு வந்தான், கல்யாணம் பண்ணிக்கினான். கல்யாணம் பண்ணிக்கின்னு தனியாக வச்சுக்கினான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 சண்டை. நானும் போய் தட்டி கேட்டால், நீ இந்த சண்டைக்கு வராதம்மா, இது உனக்கு தெரியாது, நீ போயிடுவான். இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையனை பார்க்கும் போதும் குழந்தையா அவருக்கு? குழந்தை. இந்த குழந்தை 1.5 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே குழந்தைக்கு வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, தலசீமியா. அந்த குழந்தைக்கு பிளட்டு ஏற்றுறது, சிவப்பணுக்கள் இல்லை அவனுக்கு. அந்த குழந்தை உடம்புல சிவப்பணுக்கள் கிடையாது. அவனை ராஜா குட்டி போல் அது நான் கையில் ஏந்தி, அது பிறக்கும் போதே கையில் ஏந்தினேன். இந்த ஆயா தாண்டா உனக்கு எல்லாமே அப்படி சொல்லி வச்சு. அது அவங்க அம்மாவும் சரி அவங்க அப்பாவும் சரி அவங்கக்கிட்ட படுக்காது அந்த குழந்தை. நானே தான். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சுடு தண்ணி தரணும். பாலெல்லாம் கிடையாது, குழந்தைக்கு பாலெல்லாம் கொடுக்க மாட்டேன். அது பாலுக்கு பதில் ஒரு பவுட்ரு எழுதி கொடுத்தாங்க. அது பேர் கூட என்னமோ சொல்லுவாங்க. அந்த பவுட்ரு சுடு தண்ணி பக்கத்தில் வச்சுக்கின்னு ஸ்டவ் பற்ற வச்சுக்கின்னு அந்த குழந்தைக்கு எப்போ கேட்குதோ அடித்து கொடுத்துக்கணும், அதை பார்த்துக்கணும்.
அது அம்மா போலேயே அந்த குழந்தைக்கு நானே தான் பார்த்துக்கினே இருந்து அந்த குழந்தை செய்கிற வேலைன்னா அவர் அந்த பண்ணுதோ அதெல்லாம் எடுத்து தொடச்சி போடுறது செய்கிறது. அந்த குழந்தைய ரொம்ப அன்பாக நானே தாம்மா பார்த்துருந்தேன். அது 1.5 மாதம் ஆச்சு, இன்னொரு 2.5 மாதம் ஆச்சுமா. உடனே வந்து பேதி ஆயிடுச்சு குழந்தைக்கு. இந்த பேதி நிற்கவே இல்லையம்மா, அப்படியே அடிக்குது அடிக்குது, பயங்கரமாக அடிக்குது. எதனால் இப்படி அடிக்குதுன்னு டாக்டர் அம்மாட்டுக்கு எடுத்துன்னு போனாக்கா, இந்த குழந்தைக்கு உடம்புல பிளட்டு இல்லை, தலசீமியா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அப்படி சொல்லாதீங்கம்மா, இது வரம் வாங்கி என்னமோ எங்கள் புள்ள பெற்றது, நீங்கள் அப்படி சொல்லாதீங்கம்மான்னு டாக்டர் அம்மா கிட்ட போய் சண்டை போட்டேன் நான். இல்லைம்மா, இந்த குழந்தைக்கு தலசீமியா தான் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு இன்னொரு டாக்டர்கிட்ட காட்டினேன். அவர் வந்து அவங்க புருஷன் பொண்டாட்டி அவங்க 2 பேரும் உள்ளே இருக்கிறாங்க. பொண்டாட்டியை கூப்பிடுறாரு, ஏய் இந்த குழந்தைக்கு பாரு கல்லீரலும் மண்ணீரலும் வீங்கி போயிருக்கு அப்படின்னா, அது தூக்கிட்டு பார்த்தவொடனே இந்த 2 சைடில் கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க டாக்டருங்கெல்லாம். அப்புறம் நுங்கம்பாக்கத்துக்கு எழுதி கொடுத்தாங்க. இப்போ நுங்கம்பாக்கத்தில் போய் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஜனனி மேடத்துக்கிட்ட காட்டினேன் எங்கள் பேரனை. அப்போ திந்து தான் அவங்கக்கிட்ட பிளட்டு இறங்கிடும். 1 மாதத்தில் அந்த குழந்தைக்கு உடம்புல இருக்கிற பிளட்டு சரன்னு இறங்கிடும். குழந்தை சாப்பிடாது, பால் குடிக்காது, அழுவும். அப்புறம் தான் இந்த குழந்தைய எட்டுக்கின்னு போய் எனக்கு நான் தான் தூக்கின்னு பிளட்டு ஏற்றுறது கூட நான் தான்மா. இந்த கையில் பேக்கை மாட்டிக்குவேன், இந்த குழந்தை இடுப்பில் வச்சுக்குவேன். அப்பாவும் வரமாட்டாங்க, அம்மாவும் வரமாட்டாங்க. இந்த குழந்தைக்கு என்ன டாக்டர்கிட்ட தான் நான் தான் போவேன். பாட்டிம்மா வாங்க, இந்த குழந்தைக்கு என்ன வியாதி தெரியுமா உங்களுக்கு, இந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா, வயிறு வீங்கிடும், தலை வீங்கிடும், உடம்பெல்லாம் கை காலெலாம் ஒரு மாதிரி ஆகிடும். பிளட்டு ஏற்றலைன்னா நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் பிளட்டு ஏற்றிக்கினே இருக்கணும். அந்த குழந்தைக்கு ஏற்றலைன்னா ப்ராப்ளம் வரும் எல்லாமே சொன்னோம். ஐயோ நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, நான் ஏற்றிக்கினே இருப்பேன், பிளட்டு ஏற்றிக்கினே இருந்தேன். பிளட்டு ஏற்றுறதுக்கு 1500 ரூபா, அப்படியே 2000 ஆகும். ஏன்னா படிப்படியாக ஏறுது இல்லையாம்மா. 2500 ரூபா, 2500 ரூபா தான் ஆச்சு. அவனும் கொஞ்சம் பையனா இவ்வளோ பெருசுக்கு ஆனான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே தகராறு. என்னடா நம்ம குழந்தைக்கு இவ்வளோ வியாதி இருக்குது, இந்த குழந்தைய சமாளிக்கணும், இந்த குழந்தைக்கு செய்யணும். 2 பேருக்குமே அக்கறை கிடையாதும்மா, 2 பேருக்குமே அக்கறை கிடையாது. எதுக்கு அவங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க. 2 பேருமே சொல்ல மாட்டாங்க. இதில் நீ கலந்துக்காதீங்க, இதுக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது, இதை தான் சொல்லுவாங்க. அந்த வண்டியில் இருக்கிற பெட்ரோலு நடு ரோட்டில் நின்று தலையில் எழுத்தி ஊற்றிக்கின்னு நிற்க இருந்தான் என் பிள்ளை. 2வது சூசைட் பண்ணிக்கணும், 2வது பையம்மா. ஐயோ எரியிறானே என் பிள்ளை அப்படின்னு தண்ணியை கொண்டு போய் தலை மேலே ஊற்றி அப்படி அந்த இடத்துலே படுத்துக்கின்னு ஊற்றின இடத்துலே படுத்துக்கின்னு. தெருவில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஓடி வந்தாங்க. நானும் கீழே விழுந்துட்டேன். ஐயோ என் பிள்ளை இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு. விழுந்தவன் அவனே எழுந்து உள்ளே போய் படுத்தான். விழுந்தவன் யாரும் அவனை இது பண்ணலை, அவனே எழுந்தான், உள்ளே போய் படுத்தான். ரூமில் போய் நாங்கள் எல்லோரும் ஓடணும். உள்ள உளுண்டு தான்மா இருப்பான், உளுண்டு தான் இருப்பான் எங்கள் பேரன். அவனும் பார்த்துன்னு தான் இருக்கான். போய் படுத்தவன் ஒரே கத்து எரிஞ்சது, அப்படியே எரியுது போல் உடம்பு குழந்தைக்கு. ஐயோ உடம்பு எரியுதே, எனக்கு உடம்பு எரியுதுன்னு உடனே அங்கே இருக்கவங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணாங்க. 106 இதுக்கு ஃபோன் பண்ணாங்க. கீழ்ப்பாக்கத்தில் தான் இருக்குது, சேர்க்கணுமா, ஃபோன் பண்ணட்டானாங்க. ஐயோ பண்ணுங்களேன் சீக்கிரம், என் பிள்ளைய காப்பாற்றணுமேன்னு. ஆனாக்கா நான் சொல்ல முடியாதும்மா, வார்த்தையில் சொல்ல. பார்த்துட்டேன், பிள்ளைய பார்த்தேன். சொல்லிட்டேன், சுரேஷா திரும்பி வரமாட்டேன். போனது போயிடுவேன்,
திரும்பி நீ வர மாட்ட. கார்த்தி போயிட்டா. இந்த அம்மாவை நீ பார்க்க மாட்ட. என்னை விட்டு நீ போற, திரும்பி வர மாட்டியடா. உன்னை தண்ணியில வச்சிருவேன். யார பார்க்க உன் அம்மாவை 2 தோல் கொடுத்து வளர்த்துடா. நான் ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டுடா. ஆதரவு இல்லையம்மா, ஆதரவு இல்லையம்மா. எனக்கு யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டம்மா. 16 வயசுலேருந்து அம்மா 52 வயசாச்சுமா. அம்மா எனக்கு 52 வயசாச்சு. பிள்ளைங்க தூக்கிறதுக்கு இல்லை அம்மா. அம்மா எனக்கு பிள்ளைங்க இல்லை அம்மா. என் பிள்ளை அழுத்த ஆசுவன். அம்மா அம்மா என்னை இங்கே காப்பாற்று, என்ன கண்ணிட்டு வாங்கன்னு சொன்னா. நினைக்கலம்மா. அம்மா காலில் விழுந்தம்மா. டாக்டர் அம்மா காலில். அம்மா மூச்சு காலை எரிஞ்சு போச்சு பிள்ளைக்கு. அம்மா 1 மணிக்கு ஃபோன் வந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாரு, இளவரசி விட்டுடுங்கம்மா, உள்ள போயிட்டான், விட்டுடுங்கம்மா, விட்டுடுங்க. நீ வரியான்னு கேட்டாரு. உள்ள தூக்கின்னு போயிடாத, உள்ள தூக்கின்னு போயிடுவாங்க. நான் ஓடி வந்துடுவேயா என் பிள்ளைய பார்க்க. நான் ஓடி வந்துடுறேன். ஓடியாண்டம்மா வெளியே. விட்டுடுங்க. ஒரு ஆட்டக்காரர் ரோட்டில் எப்படி மடக்குனேன். சாமி என் புள்ள போயிட்டு ஆஸ்பத்திரியில். நான் என் புள்ள போயிட்டான்னா உள்ளே போயிட்டு இட்டுன்னு போயிடுவாங்க. மூஞ்சி பார்க்க முடியாது. நான் பிள்ளைய பார்க்கணும். ஆட்டக்காரர் சொன்னார், ஏறிக்கம்மா ஏறிக்கோ. சாமி வந்துச்சு பார்த்தீங்களா. பிள்ளைய பார்க்குறதுக்கு ஓடி போனேன். ஓடி போய் எங்கே என் பிள்ளைன்னு பார்த்தேன். அப்படியே வச்சுருந்தாங்க தடவிட்டு. நான் சொன்னேன், நீ கேட்டியா வர மாட்டியே அப்படின்ட்டு. வந்தாம்மா காலையில் எல்லாம் பண்ணி எடுத்துன்னு வந்தாங்க. கொல்லி போட்டு அமுச்சு விட்டுட்டோம்மா. என் பேரை மருமக எங்கம்மா இருக்கா? மருமக தாலி கூட அறுக்கலம்மா. எங்க இருக்காம்மா? அவ எங்கே இருக்காளோ எங்கே ஓடனாலும் தெரியலம்மா. 3 நாளில் ஓடி போயிட்டாம்மா. குழந்தை யானையில் தூங்குறான். கொல்லி போட்டுட்டு அப்பங்கார பட்டுன்னு இருக்கான். பொண்ணு ஓடுது, பிடிங்கோ பிடிங்கோ பிடிங்கோன்னாங்க. பொண்ணு ஓடி போயிடுச்சு. தாலி கூட அறுக்கலை. ஏன் அந்த தாலியை முதல்ல அறுத்து போட்டிருக்கலாம் இல்லையாம்மா. என் புள்ள காலில் கட்னிய, என் புள்ள வேணும்னு நீ கட்னிய, அந்த தாலியை காலில் அறுத்து போட்டு போனா என்ன அம்மா. அப்படியே போட்டுக்கின்னு குப்பை தொட்டியில் அறுத்து போட்டு போயிருப்பேன். நீ போட்டு போயிருப்பேன். மேலே பகவான் இருக்கிறான் கூலி கொடுக்கறதுக்கு. அந்த குழந்தைய நான் தான்மா. யானையிலேருந்து அம்மா இப்படி நிற்கிது. அம்மாவை தேடுது, என் மூஞ்ச பார்க்குது. அம்மா வருவா, நைட்டு வருவா. என்ன காலையில் வயசு குழந்தைக்கு? 2 வயசு ஆகுது. உள்ளோண்டு குழந்தை. அப்பாவை பார்த்துச்சு, தூக்கின்னு போனதை. அப்பா செத்தது கரெக்டாக தெரியும். அம்மா வரலை. இப்படி அணைச்சி இப்படி பண்ணிக்கினேன். நானும் எங்கள் வீட்டுக்காரர் செத்துடலான்னு தான் நினச்சோம். இந்த குழந்தைய விட்டுட்டு சாகிறதுக்கு மனசு வரலை எனக்கு. குழந்தை எங்கம்மா போகும்? அம்மா அதை நல்லா ஆக்கி விட்டா யாருன்னா வளர்த்துக்குவாங்க இல்லையம்மா. நான் செத்து போயிட்டா கூட இந்த குழந்தை நல்லா வளர்த்துக்குவாங்க. அதனால் எனக்கு ஒரு வைராகியம் வந்துச்சுமா. என்கிட்ட தானே எல்லாம் சொன்னாங்க டாக்டர் அம்மா. அவங்க 2 பேர்கிட்ட கூட சொல்லலை. இந்த குழந்தைய எவ்வளோ நாள் இருக்கும், இந்த குழந்தைக்கு எவ்வளோ வைத்தியம் செய்யணும்னு என்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நான் வெச்சம்மா வைராகியம். கடவுள் காலில் விழணும். பிறவி என் பேரனுக்கு கிடைக்கணும். நான் இளவரசி எடுக்கணும். எனக்கு வந்துச்சுமா. எனக்கு வைராகியம் வந்துச்சு. புருஷனை கூட கேட்க மாட்டேன். புருஷன் வச்சு கூட இங்கே இருக்கணும்னு முடியாது, இருக்க மாட்டேன். குழந்தைய தூக்குனேன்.
பிளட்டு ஏற்றிக்கினே இருந்தேன். எவ்வளோ நாள் ஏற்றணுமோ ஏற்றிக்கினே இருந்தேன். டாக்டர் அம்மா சொன்னாங்க 1 மாதம் ஏற்றுவாங்க, 2 மாதம் ஏற்றுவாங்க. 3ஆம் மாதம் பைசா கட்டணும் இல்லையா, அதுக்கு பணம் உங்களால் செலவு பண்ண முடியாது அம்மா. மாத்திரை வந்து 3 வயசு அப்போ மாத்திரை ஊற்றணுமா. அந்த மாத்திரையே 8000, விலை 8000. அயனும் ஏறக்கூடாதுமா, அயனும் குறையக்கூடாது. அந்த குழந்தைய எவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் தெரியுமாம்மா. கீழே போனால் விழுந்துட்டானா பிளட்டு போயிடும். அந்த உடம்புல பிளட் இல்லாத குழந்தைக்கு பிளட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படிம்மா? அதுக்கு என்னென்ன கொடுக்கணும், சளி பிடிக்காத வைக்கணும். டாக்டருங்கெல்லாம் ஹெல்ப்பிங். ஒரு டாக்டர்கிட்ட எட்டுன்னு போய் அழுது, அப்பா அம்மா இல்லை என் பேரனுக்கு நீங்கள் தான் பார்க்கணுன்னா ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. அந்த சளிக்கு அந்த ஜுரத்துக்கு மருந்து எழுதி கொடுப்பாங்களே தவிர ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. எல்லாரும் டாக்டரும் தங்கமான டாக்டருங்க ஃபீஸ் வாங்க மாட்டாங்கம்மா. கடவுள் புண்ணியத்தில் எல்லாருமே என் பேரனுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க. நான் கடவுளை அந்த திடுக்குன்னு ஏந்துக்க 1 மணிக்கு உள்ள காலை இப்படி தொட்டு கும்பிட்டுட்டு ஓடி போய் சாமியார் நின்று இடிச்சிக்கின்னு அழுவேன். 2 பிள்ளைங்களை எட்டுக்குனீங்க, அப்போ கூட உங்களை நான் மறக்கலை. நீங்கள் தான் எனக்கு வேணும். தெய்வம் இருக்குது, தெய்வம் இருக்குது. என்ன இட்டுக்கோங்க, என்ன இட்டுக்குங்க. இது போகிற வயசு. என் பேரனுக்கு பிறவி கொடுங்க, பிச்சை போடுங்க சாமி, பிச்சை போடுங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் மடியை தான் காட்டு. என் பேரனுக்கு மறுபிறவி வேணும், எனக்கு பிச்சை இதுதான் கேட்கு. என் உயிரை எடுத்துக்குங்க. என் உயிர் கோயிலில் தான் போகணும், பெருமாள் கோயிலில் திருப்பதியில் போகணும் அப்படின்னு வேண்டின்னு இருக்கிறேன். பெருமாள் கிட்ட சத்தியம் பண்ணின்னு வேண்டின்னு இருக்கு. பேரனை எல்லார்கிட்டையும் டாக்டர் அம்மா ரேவதி ராஜன்னு இது எழுதி கொடுத்தாங்க. இந்த அம்மா விஹெச்சுக்கு போங்க, உங்கள் பேரனுக்கு அவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த ரேவதி அம்மா கிட்ட 2 வயசுலேருந்து பிளட் ஏற்றுறம்மா, மாத்திரை கொடுக்குறேன். மாத்திரை பிளட் ஏற்றுறது எல்லாமே அந்த அம்மா தான். ஹாஸ்பிட்டலில் கல்பனா அம்மா அவங்க படிக்க வைக்கிறதுக்கு குழந்தைய 3 வயசு ஆயிடுச்சு இல்லைங்களம்மா, படிக்க வைக்கணும் செய்யணும். அவங்களுக்கு கொஞ்சம் உதவி எனக்கு எல்லாமே, மாத்திரை மருந்து எல்லாமே. ரேவதி ராஜன் அம்மா அவங்கள கும்பிட்றம்மா, தெய்வம். நாங்களும் கும்பிடுறோம். உங்க பேர் என்ன? கோபிநாத். கோபிநாத். எத்தனாவது படிக்கிறீங்க கோபிநாத்? செகண்ட் பி. செகண்ட் பி. ஓ, எந்த ஸ்கூல்? குச்சப்பன். வெரி நைஸ். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? இங்கிலீஷ். இங்கிலீஷ் பிடிக்குமா? ஏன் இங்கிலீஷ் பிடிக்கும் உங்களுக்கு? ஏன்னா அதில் வந்து டிக்டேஷன்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். அது வந்து ஒரு தடவை மனப்பாடம் பண்ணிட்டேன்னா ஈஸியாக டெஸ்ட்டில் எழுதிடுவேன். ஃபுல் மார்க் வாங்கிடுவேன். யாரு கற்றுக் கொடுப்பாங்க வீட்டில்? ஆயா வந்து வீட்டிலேருந்து விட்டோன்னே டியூஷனுக்கு அனுப்பிச்சி விடுவோமா. டியூஷனுக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவோம், ஒரு 7 மணிக்கா. ஆயா இட்டுன்னு வந்துடுவாங்க. வந்து வீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து படிச்சுட்டு பத்துப்பேன். இட்லி சாப்பிட்டு பத்துப்பேன். இட்லி சாப்பிட்டு படிச்சுவீங்க. ஆயா நல்லா இட்லி செய்யுமா? உங்களுக்கு வேற என்ன பிடிக்கும்? இங்கிலீஷ் பிடிக்கும், வேற என்ன பிடிக்கும்? யூசி மேக்ஸ். யூசி 100 வாங்குவோம்மா. அப்படியா? மாசம் மாசம் பணம் கட்டணும். அதுக்கு மிஸ்ஸு பொறுப்பு ஏற்றுக்குன்னு நான் கட்டுறேன் கோபிக்குன்னு. அவங்களே 300 ரூபா கட்டுவாங்க. வெரி நைஸ். யார் உனக்கு பிடிச்ச டீச்சர் யாரு கண்ணா? பானு மிஸ். என்ன சப்ஜெக்ட் எடுப்பாங்க? எல்லாரையும் பிடிக்குன்னு சொல்லணும். அப்படியெல்லாம் கிடையாதுமா, நத்திங் லைக் தட். எந்த சப்ஜெக்ட் எடுப்பாங்க? மேக்ஸ். அதுதான் உனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்குமா? இங்கிலீஷ் மிஸ் பேர் என்னது? ஜோஸ்பின் மிஸ். வெரி நைஸ். அப்புறம் பெரியவனாய் உங்களுக்கு என்னவா ஆகணும்? டாக்டர். டாக்டரா? ஏம்மா? ஏன்னா நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சு, கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் உதவி செஞ்சு சாப்பாடு போடணும். அப்படியா? யாரு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி? ஆயா சொல்லி கொடுத்தாங்களா? வெரி நைஸ். உன்னை போல் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு எல்லாமே நீ படிப்பு செலவுக்கு செய்யணும், வயசானவங்களுக்கு உதவி செய்யணும், கண் இல்லாதவங்களுக்கு அவங்க கிட்டலாம் நீ ஆசீர்வாதம் வாங்கினா நீண்ட ஆயுசு வரும். அப்துல் கலாம் போல் நீ வரணும். சூப்பர். இப்போ
சாதாரணமா இப்போ உங்களோட தினசரி வாழ்க்கை எப்படி இருக்குங்க? சரினா வேலைக்கு போவேன். என்ன வேலைக்கு போறீங்க? எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் போய் செய்வேன். செஞ்சுட்டு salary அந்த கொண்டு வந்து கரண்ட் தருவேன். வேலைலாம் current கொஞ்சம் நல்லா வேலை செய்வார். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு EB ல எல்லாம் தம்பிக்கு செலவெல்லாம் வந்து நீங்க பார்க்கணுமா? இல்லை 2 பேருமே பார்த்துக்குவோம். நான் சமையல் வேலை செய்கிறேம்மா. நான் எனக்கு அப்போத்திருந்தே எங்கள் பையன் இருக்கும்போது கூட நான் சமையல் வேலைக்கு தான் போயிருந்தேன். அதனால் எனக்கு சமையல் வேலை தெரியும். சமையல் வேலைக்கு போவேன். இப்போ தான் கொஞ்சம் 2 வீட்டில் தான் செய்கிறேன். என்னால் முடியலையம்மா. அப்படியே 2 வீட்ல செய்றீங்க. 2 வீட்டில். உங்க ரொட்டீன் என்னம்மா? காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? கரெக்டாக 6 மணிக்கு எழுந்தேனாக்கா இவனுக்கு 7 மணிக்கெல்லாம் அந்த காப்பி கொடுத்துடணும். மாத்திரை போட்டுட்டு 8 மணிக்கு கரெக்டாக அவனுக்கு டிஃபன் கொடுத்துடணும். இட்லி கொடுத்துடணும். அது கரெக்டாக அந்த 9 மணிக்கெல்லாம் அந்த மாத்திரை கொடுத்துடணும். 10 மணிக்கெல்லாம் மோர் கொடுத்துடணும். 11:30க்கெல்லாம் ஒரு பழம் ஒரு சாத்துக்குடி அறுத்து கொடுத்துருவேன். 12:30க்கெல்லாம் சாப்பாடு தட்டில் கரெக்டாக இவ்வளோ சாப்பாடு போயிடணும். ஸ்கூலுக்கு போறாருல? ஸ்கூல் போகக்கூடாதும்மா, இன்ஃபெக்ஷன் ஆகிடும் இல்லையா? அப்ப இப்ப போறது இல்லையா? இப்போ போகிறது இல்லை. 6 இப்போ மாசம் நான் 4 மாதம் தானம்மா ஆகுது. இப்போட 5 மாதம் ஆகுது. அதை பண்ணி ஆப்ரேஷன். ஓ, surgery டிஎம்டி பண்ணி இப்போ 5 மாதம் ஆகுது. ஓ, சின்ன குழந்தைங்கன்னா விளையாடும், ஒரு போகும், ஒரு பால் கேட்கும். இவன் டெய்லியும் அந்த ஈரத்துண்டை போட்டுட்டு சாமி கிட்ட போய், சாமி பிள்ளையாரப்பா எனக்கு வந்து இவனே சொல்லுவான். சொல்லு அம்மா கிட்ட சொல்லு. அது கழட்டிடுமா? சொல்லு. நீண்ட ஆயுசை கொடுப்பா, என் தம்பியை கொண்டு வந்து என்கிட்ட சேருப்பா. யாரு தம்பி? இவன் கூடயே ஒரு சின்ன பையன் இருந்தாம்மா. அந்த பையனை கொண்டாந்து என்கிட்ட காட்டுன்றான். பெரியவனாருன்னா காட்டுன்றான். சொல்லு. எனக்கு அந்த போன் மேரோ ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடியணும். போன் மேரோ இம்ப்ளான்டேஷன் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. எப்படி ஸ்கூல்ல சேர்த்தீங்கம்மா? அதுவும் குட் ஷெப்பர்ட்ல. குட் ஷெப்பர்டில் வந்து இன்னொரு மிஸ்ஸு வந்து அவங்க வீட்டில் சமையல் பண்ணியிருந்தேன். வேறு ஸ்கூலில் ப்ரீகேஜியில் இவன் பால் புட்டியில் பால் குடிச்சிட்டு வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து பால் புட்டியை கேட்பான். கொடுப்பேன், பாலை குடிப்பான். அதே போல் நான் உக்காந்துக்கினே இருப்பேன். இவனை பிரிய எனக்கு முடியாது. ஐயோ கோபி அப்பா வருவான், கோபி அப்பா வருவான் அப்படின்னு தூக்கி இடுப்பில் வச்சுக்கணும் ஓடியாந்துருவேன் வீட்டுக்கு. அப்படி இப்படி 1வது சேர்க்கணும். மிஸ்ஸு தான், எனக்கு படிக்க தெரியாது இல்லையாம்மா. அவங்க தான் கூட்டின்னு வந்து, அம்மா இந்த பள்ளிக்கூடத்தில் சேருங்கம்மா என் பிள்ளைய அப்படின்னு. அப்போ மிஸ்ஸுங்க இங்கிலீஷில் பேசிக்குவாங்க இல்லையா, அவங்க சேர்த்து விட்டாங்க. வந்து மிஸ்ஸுங்க நான் தான் வந்து எல்லாருக்கிட்டே கொஞ்சம் வாங்குவேன். கொஞ்சம் இருக்கப்பட்டவங்க வீட்டுங்கள்லாம் போய் கேட்டு படிக்கிறதுக்கு செலவு காசு கேட்பேன். மற்றபடி மிஸ்ஸுங்க தங்கம்னா தங்கம். சூப்பர். சொல்லவே முடியாதும்மா. அம்மா கூட அப்படி பார்க்க மாட்டேங்க. ஆனால் அந்த அம்மா மிஸ் எல்லா வந்து மிஸ்ஸுங்க தாய் அம்மா விட எனக்கு. அதிகமாக அம்மா தான். இந்த ஆபரேஷன் எப்படிம்மா, எப்படி நடந்தது? எப்படி தம்பிக்கு போன் மேரோ இது டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணினாங்க? ஒரு டைமாக 2 வாட்டி பிளட் ஏற்றிக்கினேன்னாங்க. நான் டாக்டர்ஸுங்க கூட இங்கே இருக்கவங்கள கேட்பேன், கோபிக்கு எப்போ கிடைக்குமான்னு. கடவுள் செயல், எப்போ வருதோ அப்போ தான் கோபிக்குனாங்க. அப்புறம் ரேவதி ராமா வந்து புதன்கிழமை போய், அம்மா கோபியை நான் காப்பாற்றணும், நீங்கள் எப்படின்னாலும் கோபிக்கு மறுபிறவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கோடான கோடி, லட்சம் கோடி யார்கிட்டன்னா ஒருத்தர்கிட்ட இருக்கு, உங்கள் பேரனுக்கு கிடைக்கும். எப்படி அது கண்டுபிடிப்பாங்க யார்கிட்ட இருக்குன்னு? அது கம்ப்யூட்டரில் பார்த்து கண்டுபிடிச்சாங்க. நெட்டில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவரை கூட நான் ஆனந்த விகடனில் தான் போட்டிருக்காங்க. கொடை வள்ளல், அந்த ஜெர்மனிக்கார், இவனுக்கு கொடுத்தாங்க. அவர் கொடுத்துருக்கிறார் கொடை வள்ளல் அவர். நான் சொல்கிறது, ஆனால் எங்களை காட்டலை அவரை. 6 மாதம் ஆகும் நான் அவரை பார்க்கணும், அவர் காலில் விழணும். ஏன்னா என் பேரனுக்கு மறுபிறவி. இவன் இப்போ உட்காந்து இருக்குது மறுபிறவி. எவ்வளோ செலவாச்சுமா? 25 லட்சம். அந்த 25 லட்சம் எங்கேருந்து வந்தது? 25 லட்சம் நான் என்ன சொல்கிறதுன்னே தெரியலம்மா. அப்படியே எனக்கு ஒரு தன் நம்பிக்கை. என் கூட சாமி இருந்தா போல். இந்த பக்கம் ஒரு பைய தூக்கிக்குவேன். எல்லோரும் காலேஜ் முதல்ல இன்ஜினியர். ஆனால் டாக்டர் அம்மா சொன்னாங்க, கொடுக்குறவங்க தான் கொடுக்க முடியும், அந்த வியாதிக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் கொடுப்பாங்க, வேறு யாரும் உதவி செய்ய மாட்டேன்னாங்க. முதல்ல இன்ஜினியர் காலேஜில் போனோம்மா. ரொம்ப
குழந்தைய விட்டுட்டு இவர்கிட்ட விட்டுட்டு ஸ்கூல் விட்டோன்னே குழந்தைய எடுத்தாந்து விட்டுட்டு போனேன். ஆனாக்கா வந்து அவங்க சொன்னாங்க, அங்கே போய் கேளுங்க, இங்கே போய் கேளுங்க. ஒரு வயசான பொம்பளை அலைய விட்டாங்க. ஐயா நீங்க இந்த பக்கம் உட்காருங்க. உங்க பேரு? பிரணீதா. உங்க பேர்? நான் சுபைதா. தௌலத் பானு. நீங்க எல்லாருமே டீச்சர்ஸ். இவங்க யூகேஜி மிஸ், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட். கோபி நான் உங்கள்கிட்ட வரேன், அதுக்கு கண்டிப்பா. முன்னாடி அவங்க முடிச்சிடணும். சரி, அப்போ இந்த 25 லட்சம் எப்போ உங்களுக்கு இது போன் மேரோ அவைலபிளா இருக்கு சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் இருந்தது இந்த 25 லட்சத்தை தேர்த்து எடுக்க? 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. அப்போ கூட சோர்ந்து போல, கடவுள் ஒரு கண்ணை திறந்தா மறு கண்ணை திறப்பாரு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அம்மா எந்தெந்த நாட்டிலேருந்தோ கூட வருது உங்களுக்கு பணம், நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ரேவதி அம்மா மறுபிறை எனக்கு பேரனு. சூப்பர்மா, சொல்லுங்க, எனக்கு விவரமா சொல்லுங்களேன். அவன் ஸ்டார்டிங் யூகேஜி தான் ஃபஸ்ட் அட்மிஷனு, என்னோட கிளாஸ் தான் அப்போது. அப்போது எனக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கொஞ்ச நாளாகவே டல்லாக இருப்பான். அப்போது ஒரு நாள் அவங்க பாட்டி சொன்னாங்க, இந்த மாதிரி இவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது மிஸ், கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. நல்லா ஆக்டிவாக இருப்பான், ஆனால் சில நேரத்தில் வந்து ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டு டவுன் ஆகும்போது. ஆமாம், சில நேரத்தில் அப்படியே அவன் ஸ்டபன் அப்படியே உட்காந்துருவான், கண்ணெல்லாம் ஓப்பனாக இருக்கும், அவன் பேசவே மாட்டான். அப்போ 2-3 டைம்ஸ் அந்த மாதிரி ஆகிட்டு அப்புறம் ஆஃபீஸில் சொல்லி அப்புறம் இப்போ ஃபோன் பண்ணி வர வச்சு பார்த்து அப்புறம் சடனா பிளட் கவுண்ட் டவுன் ஆயிடும் இல்லையா, ஹீமோகுளோபின் கம்மியாயிடும். 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கான். சூப்பர் சூப்பர். எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, யூகேஜியில் அவ்வளோ அவங்கள இது பண்ணுவாங்க, பட் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்காங்க, பட் நம்மளுக்கு அது தெரியாது. பட் விபி மேம் வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் இந்த சைல்டுன்னு. பட் எனக்கு அவ்வளோவா இது இருக்குன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ போகும்போதும் வரும்போது எங்கள் மேம் வந்து கரஸ் மேம் வந்து போகும்போது வரும்போது இவன் எப்படியே ஸ்லீப் பண்ணிகிட்டே இருப்பான். சில டைம் அவனால் முடியாத டைமில் அவன் நம்ம லெசனை கவனிக்க மாட்டான், படுத்துருவான். அந்த டைம் பார்த்து இது பண்ணும்போது நான் ஒரு நாள் இவங்கக்கிட்ட வாலண்டரியாக வந்தேன். என்னம்மா ரொம்ப இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு வரும்போது மண்டே அவன் வரும்போது அவனை அறியாமல் அவன் வந்து டாய்லெட் போயிடுவான், ரெஸ்ட் ரூம். அந்த எஃபெக்ட், அந்த குழந்தையோட மருந்து எஃபெக்ட், இதை நான் ஒரு கம்ப்ளைண்ட்டாக குழந்தைக்கு சொல்ல போகும்போது அவங்க ஃபுல் டீட்டெயிலும் என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ தான் எனக்கு அப்போ கரஸ்பாண்டன்ட் மேம் கிட்டே நான் போனேன். அவங்க ரவுண்ட்ஸ் வரும்போதெல்லாம் இந்த குழந்தைய பார்ப்பாங்க, மேம் இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லி. அப்படி இவங்கக்கிட்ட சொல்லும் போதெல்லாம் இன்னும் ஒரு சின்ன இன்சிடென்ட் மேம், இவன் பயோடேட்டான்னு நாங்கள் ஒன்று கொடுப்பேன். ஒரு பயோடேட்டா எழுத சொன்னேன்னா அதில் அவன் பேரை, அவன் மம்மி பேரை யாரை எழுதுவான்னு கேளுங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் கேளுங்க. யாரு பேரு இது? சுவேதா மிஸ். சுபைதா மேம். எனக்கு அவன் ரொம்ப என்னை வந்து என்ன அறியாமல் ஒரு மாதிரி ஆயிட்டான். எனக்கே அது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அம்மா இல்லாத ஒரு ஃபீலிங்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கேர் எடுக்க ஆரம்பித்தோம் நாங்கள் அவனை. இப்போ அவன் நம்ம முன்னாடி வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அது ஆண்டவன் கொடுத்தாங்க, நம்மளும் அதுக்கு எஃபெக்ட் எடுத்தது. தேங்க்யூ ஸோ மச். நீங்க சொல்லுங்கம்மா. சேம் ரீசன் மேம். ஃபர்ஸ்ட் வந்தப்போ உங்க பாட்டி அப்படிதான். நீங்க எத்தனாவது கிளாஸ்? செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர். உங்க ஃபுல் நேம்? தௌலத் பானு. மேக்ஸ் டீச்சர். மேக்ஸ். பிடிச்ச டீச்சர் யாரு கேட்டப்போ அவங்க பேர் தான் சொன்னாங்க. அப்ப அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க, எல்லா டீச்சரும் அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு நல்ல பெட் மாதிரி ஃப்ரண்ட் ரோல தான் உட்கார வச்சிருப்பேன். ரொம்ப பாத்துக்கங்கம்மா சொல்லுவாங்க பாட்டிமா, அதெல்லாம் சூப்பரா பாத்துக்கோ, நீங்க ஒரே பண்ணாதீங்க, நீங்க ஃப்ரீயா வீட்டுக்கு போங்கம்மா, மனசுல ஒரு பாரமாவே இருக்காதீங்க. நல்லா ஆக்டிவா இருப்பான், ஒரு பெட்டர் ஆக்டிவிட்டி சூப்பரா இருப்பான். மற்ற நார்மலா இருக்கிறவங்களும் இவனை நம்ம அப்நார்மல் சொல்லுவோம், பட் ஆனால் சூப்பர் ஆக்டிவிட்டி. அந்த பிளட் கவுண்ட்டு அந்த மாதிரி கம்மி வருது, அந்த ஒரு ஃபீல்லாம் இருக்காது, நல்லா இருப்பான். சம்டைம்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த மறுநாள் தான் ரொம்ப ஒரு மாதிரியா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, ஸோ அவனுக்கு அந்த கிளாஸில் வந்தோடனே நார்மலாக இல்லாத மாதிரி ஒரு அவனா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான். பட் இட்ஸ் ஓகே. ரொம்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டானா? அதான் முடிச்சு. இல்லை, நான் அதான் லீவில் போயிட்டாங்க. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் அட்டெண்ட் அப்ப பண்ணாங்க. எக்ஸாம் எழுதுவாரா? இல்லை எழுத முடியும், முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரிப்பீட் பண்ணலாமா அப்போ? நோ பட் பெட்டர் தேர்டுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அப்ப தேர்ட் இயர் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போடுவாரு. அப்புறமா சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லி. சூப்பர் சூப்பர். அப்ப தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல ஜாயின் பண்ணிடுவாரு. 90% is 8 marks. அப்படியே So, 90%. He is capable for third standard ma'am. Very good.
அவ்வளோ இன்டெலிஜென்ட். எவ்வளவு அவ்வளோ intelligent. intelligent. கிளாஸ்ல ஏதாவது நாட்டியா இருந்தா பாட்டிட்டு சொல்லிடாதீங்கன்னு அப்படி ஒரு பயம். பாட்டின்னா பயம். பாட்டி தூக்கி கட்டில் உட்கார வச்சு கீழே இறக்க மாட்டாங்க, ரொம்ப சேஃபா பாத்துக்குவாங்க. ரொம்ப கிரேட் அவங்க கிராண்ட்மா. ஏன்னா நம்ம நம்மளால குழந்தைய அப்படி பத்தி சொல்லணும்னா அவங்க அந்த கிளாஸ்ல அவங்க அம்மா ரொம்ப கண்டிப்பா ஒவ்வொரு அம்மா தான் கிளாஸ்க்கும் சொல்லுவேன். ஒவ்வொருத்தர் அம்மா அம்மா அவனுக்கு அப்பா அம்மா அப்படி இல்லை, care நீங்க தான் எடுத்துக்கிட்டோம். அம்மா அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் வேற எந்த ஸ்கூலில் சேர்த்தா எங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எதிர்பார்க்கல. ஹேவ் டு தேங்க் மை கரஸ்பாண்ட் மேம், Correspondent தென் ma'am. விபி அந்த மேம். அந்த அவங்களோட கோஆபரேஷன் help இருக்கணும். வேணும். இல்ல At the same இல்லைன்னா time, நம்மளால பண்ண கண்டிப்பா முடியாது. பண்ண முடியாது மேம். சோஷியல் ஒர்க்குங்கிறது வந்து நம்ம வேலையை விட்டுட்டு வெளியே போய் செய்யணும்னே இல்லை, நீங்க கண்டிப்பா. செஞ்சது தான் சோஷியல் ஒர்க். என்னன்னா நீங்க செய்யறது வேலையில அவ்வளோ ரெஸ்பான்சிபிளா ஒரு பொது நலத்தோட ஒரு சர்வீஸ் ஆட்டிடியூடோட ஒரு சேவை செய்யறது மனப்பான்மையோட நீங்க செஞ்சிருக்கீங்க. இதை விட பெரிய சோஷியல் ஒர்க் என்னமா இருக்க Thank you, முடியும்? ma'am. Thank இருக்க you very முடியாது. much. ஸோ நாங்க எல்லாம் உங்களை கையெடுத்து கும்பிடணும். Thank you very much. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம். Thank you. தம்பி நீ வெளியே போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் பாட்டிட்டு பேசுறேன், சரிங்களா? நீங்க குட் ஷெப்பர்ட் மெட்ரிகுலேஷனில் அகடமிக் சூப்பர்வைசர் ஐம் ஒர்க்கிங். உங்க பேர்? 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். மிஸ்ஸஸ் வீணா தங்கவேல். ஓகே, உங்களுக்கு எப்போலேருந்து தெரியும் தம்பியை? கோபிநாத் வந்து யூகேஜிக்கு அட்மிஷன்ஸ் வந்ததுலேருந்து தெரியும். பட் ஜென்ரலாக நார்மல் ஸ்டூடெண்ட்டாக தான் அவன் உள்ளே வரப்போ தெரியும். பட் யூஸ்வலி என்னோட ரூமுக்கு வெளியில் அவங்க பாட்டி டெய்லி வந்து ஈட்டபிள்ஸ் ஏதாவது ஈவினிங்கில் வந்து ஸ்பெஷலாக கேர் எடுப்பாங்க. அப்போ ஒரு நாள் பிரின்சிபல் மேம் சொல்லியிருந்தாங்க, வைஸ் பிரின்சிபல் வந்து இந்த மாதிரி அவன் ஒரு இஷ்யூ இல்லை குழந்தை அப்படின்னு. ஸோ யூகேஜி செக்ஷனில் நான் போயிட்டு பிரணீதான் அவங்களோட கிளாஸ் டீச்சர், ஹூஸ் தட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்படி தான் இன்ட்ரடியூஷன் வாங்கிட்டேன் அவன்கிட்ட இருந்து. பார்த்ததுக்கப்புறம் எப்படி மிஸ் அவன் கிளாஸில் பிஹேவ் பண்ணுவான்னா நார்மலாக இருப்பான். அந்த டயாலிசிஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 days ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவன் கொஞ்சம் அப்படியே ஃபெடப் ஆகிட்டு ஒரு மாதிரி டல் ஆவான், அது மட்டும்தான். பட் மற்ற பசங்களோட ஈக்குவலாக அப்படியே நார்மலாக தான் கிளாஸ் ரூமில் நாங்கள் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆமா. குழந்தைகளை வந்து எல்லார மாதிரி ட்ரீட் பண்ணோம். நம்ம அவங்களுக்கு சிம்பத்தி கொடுத்தாலே அது அவங்கள வீக் சிம்பத்தியும் ஆக்கிடும். கொடுக்க வேண்டாம், செக்ரிகேட் பண்ணியும் பண்ண பார்க்க கூடாது. வேண்டாங்கிறதுல ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தாங்க. த சேம் திங் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இல்லையா அதுக்கு? ஷுர் மேம் ஷுர். சேம் திங் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவன் ப்ரமோட் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் என்டர் இன் டு தட் கிளாஸ். யூசி மேத்ஸ் கிளாஸ்க்காக நாங்கள் வந்து உள்ளே போவோம், அபாக்கஸ் மென்டல் அரித்மெட்டிக் சொல்லி கொடுக்கறதுக்கு. தட் டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக நார்மலாக பேயபிள் பண்ணுற பசங்களை விட ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கும் அவங்ககிட்ட. ஸோ அப்போ நான் ஃபீல் பண்ணிட்டு மேம் கிட்ட சொன்னால் அவங்க ஏற்கனவே கொஞ்சம் ஃபீஸ் பே பண்ணுறது இந்த மெடிக்கலுக்கு அதுக்குன்னு செலவு இருக்கிறதுனால அவன்கிட்ட ஃபீஸ் மட்டும் வாங்க வேண்டாம் அப்படின்னு என்னோட கரஸ்பாண்ட் மேம் சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த சிலபஸ்குள்ளேயும் நாங்கள் கொண்டு போக ஆரம்பித்தோம். லாஸ்ட் இயர் மே வெக்கேஷன் மேம் மூவ் ஆகிறப்போ கொஞ்சம் அவங்க மேமோட கசின் வந்து டாக்டராக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசலான் இருக்கேன், அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி என்னென்னு கொஞ்சம் லீவில் போய் பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஒரு மழை டைம் நினைக்கிறேன். அவங்க பாட்டி அப்போ வந்து டயாலிசிஸ்க்காக அங்கே போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு, பிஹெச்எஸ்க்கு. சரி நானும் என் ஹஸ்பண்டும் போனோம் அங்கே என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நார்மலாக மாதிரி ரொம்ப சீரியஸாகவும் நாங்கள் போகல. பட் அங்கே என்னை வாஸ் என்டர்டு அங்கே மிஸ்ஸஸ் கல்பனான்னு ஒரு டாக்டர் முதல்ல நான் மீட் பண்ணேன். அவங்க தான் வந்து எனக்கு எல்லா டீட்டெயிலும் கோபிநாத்தை பற்றி சொன்னாங்க. அவனுக்கு வந்து என்ன டிசீஸ், இட்ஸ் லுக் லைக் அ கேன்சர் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல எங்களுக்கு தெரியும். when I entered there அவங்க தெலசிமியா அப்படிங்கிற டிசீஸ் சொல்லிட்டு எனக்கு பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து அவனோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நெட்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறத எனக்கு கோ த்ரூ பண்ணி அப்படியே காமிச்சாங்க ஃபுல்லாக. அங்கே அப்படியே ஒரு 1/2 hour என்னை உட்கார சொன்னாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட், நிறைய பேர் வரவங்க எப்படி அவங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க, இந்த குழந்தையிலேருந்து இந்த குழந்தை வரைக்கும் தே ஆர் ஆட்டோமேட்டிக்லி தே ஆர் கம்மிங், தே ஆர் டேக்கிங் த மெடிசன், வாட் ஆர் த மெடிசன் தே ஹாவ் டு டேக், எல்லாமே அவங்க கிளியராக அவங்களே அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. கோபிநாத்தும் அப்போ வந்து பிளட் கொடுத்துட்டு அவனை சாப்பிட வைக்க கூப்பிட்டு போக சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு திருப்பி அவங்க உள்ளே போனப்புறம் சொன்னாங்க, அவனுக்கு டோனருக்கும் நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியாச்சு நெட்டில், டோனர் கிடச்சிட்டாங்க அப்படின்னா இமிடியேட்டாக நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம், அப்போ தான் வந்து எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டு ஹெல்ப் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வார்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே. பை காட் கிரேஸ் அவங்க எங்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு டோனர்னு ஒருத்தர் கிடச்சிட்டா நான் இந்த தெருவில் எந்த பக்கம் ஓடி போய் எந்த பக்கம் ஓடி வருவேன்னு தெரியாதம்மா, அப்படி நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்லி அப்படியே அழுவாங்க. உங்களோட நல்ல எண்ணத்துக்கு அது கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படாதீங்கன்னு. நாங்கள் வந்து நிஜமாகவே நான் வந்து ப்ரேயர் பண்ணுவோமே தவிர
இவ்ளோ சீக்கிரம் ஒரு டோனர் கிடைப்பாங்கன்னு நாங்க அது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே நம்பிக்கை இல்ல. இல்ல, நம்பிக்கை அவங்களோட நம்பிக்கை கான்ஃபிடென்ட் நம்பிக்கை கேன் அதுதான் மேஜிக். நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் விடவே கூடாது. விடவே கூடாது அப்படின்னு நான் எனக்கு ஒரு விஷயமும் அதை படிச்சுட்டு அந்த அதுதான் அவங்களோட- இந்த ஒவ்வொரு எபிசோட் பண்ணும்போது ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும் நமக்கு, எதுக்காக இந்த எபிசோட் பண்றோம்னு. இந்த எபிசோடுக்கு அப்படி ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. ஏன்னா இந்த அம்மாவோட தன்னம்பிக்கை, இந்த அம்மாவோட நம்பிக்கை, அது மட்டும்தான் இந்த குழந்தைய காப்பாத்தி இருக்கு. ஆக்சுவலி அவங்க வாழறதுக்கு காரணம் அந்த குழந்தை, அந்த குழந்தை வாழறதுக்கு காரணம் அவங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை என்ன வேணும்னா நடத்தும், மலையே வந்து நகர்த்தும் சொல்லுவாங்க. அந்த விஷயத்த அந்த அம்மா பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அம்மா நீங்க கொஞ்சம் என்ன பக்கம் வந்துருங்க. இதுல யாரு கரெஸ்பாண்டன்ட்? வணக்கம், உங்க பேரு? இது எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தா எனக்கு அவனுடைய டிசீஸுங்கிறது தெரிய வந்துச்சு. அப்போ ஃபஸ்ட் நான் ரவுண்ட்ஸ் போகும்போது பார்த்துருக்குறேன். அவன் எப்பவுமே அப்படியே படுத்தே இருப்பான். அப்போ தான் கிளாஸ் டீச்சர்கிட்ட கூப்பிட்டு கேட்பேன், ஏன் அவன் படுத்துருக்கிறான், அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. எப்போவுமே அவன் படுத்தே இருக்கிறானே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அவனுக்கு பிளட்டு 15 days ஒன்ஸ் அது வந்து மாற்றணுமா அப்படின்னு சொல்லி, அவனுக்கு என்ன டிசீஸ்ன்னு தெரியல, அவங்க கிராண்ட் பேரண்ட்டை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போது கேட்டுட்டு தான் அப்போது சொன்னாங்க அவனுக்கு என்ன. அப்போ நாங்கள் அதை ஃபுல்லாக நாங்கள் என்னங்கிறத நாங்கள் அப்ரோச் பண்ணல, அவனுக்கு டிசீஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எல்லாம் அவனை நல்லாவே கேர் எடுத்துக்கிட்டாங்க. கிளாஸ் டீச்சரும் சரி, அவனுக்கு எப்போ எது வேணாலும் அப்படி கேர் எடுத்து அவனை பார்த்துக்கிட்டோம். லாஸ்ட் இயர் வந்து சில்வர் ஜூப்ளி எங்கள் ஸ்கூல் செலிப்ரேட் பண்ணோம். அப்போது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சார் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போது நான் வந்து சரி அப்போ யாரு சார்? ஹஸ்பண்ட் கரஸ்பாண்டன்ட். ஓகே ஓகே. அப்போ அவங்க சொல்லுவாங்க ஏதாவது அந்த குழந்தைக்கு நம்ம பண்ணலாம், அவர் பேரு ரெக்ஸ்பால், பண்ணலான்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து விபி மேம், சூப்பர்வைசர் வீணா மிஸ், எல்லாரும் டீச்சர்ஸ் எல்லாம் முதல்ல நாங்கள் கன்சல்ட் பண்ணி அவனுக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம். அப்போ அவங்க சொன்னாங்க, நானே டாக்டரை டைரெக்டாக மீட் பண்ணி அவனுடைய பொசிஷன் என்னன்னு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்போ அவங்கள்ட்ட டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 or 2 வீக்ஸில் போய் கேட்டு ஃபுல் டீட்டெயிலும் கேதர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டீச்சர்ஸும் முடிவு பண்ணணும். எப்படியாவது அவனுக்கு அப்போ 25 lakhs ஆகணும்னாங்க. அது பெரிய அமௌண்ட்டாக இருந்தது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அப்போது சார் சொன்னாங்க, ஒரு பேம்ப்ளெட் போட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுப்போம், நம்ம பிரான்ச் ஸ்கூல்லேயும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதை மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்தோம். அதுலேருந்து அந்த பேரண்ட் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் கிடச்சிது. பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் எவ்ரிடே அசம்பிளிலேருந்து அவனுக்காக ப்ரேயர் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர்ஸ் கேன் டூ வண்டர்ஸ். நம்ம இத்தனை பேரோட வைப்ரேஷன்ஸ்னோ. கோபிநாத்துக்காக ஒவ்வொரு நாளும் அசம்பிளியில் ப்ரேயர் பண்ணுறது உண்டு. டீச்சர்ஸ் ப்ரேயர்லேயும் அவங்க பண்ணிப்பாங்க. அப்படி இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட் ஒருத்தங்களே ஆனந்த விகடன் மேகசினில் இருக்கிறாங்க பேரண்ட்டு. அவங்க வந்து ஒரு நாள் சொன்னாங்க, நாங்கள் இதில் போடட்டுமா அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டியும் ஓகே சொன்னாங்க. நாங்களும் அதே மாதிரி அதை வெளிவந்தது. வந்ததுலேருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. வெளியிலையும் இருந்து உடனே என்னைக்கு அது பப்ளிஷ் ஆச்சோ அன்னைக்கு மார்னிங்லேருந்தே நிறைய பேர் வந்து அவனுக்கு நிறைய அமௌண்ட்டு இது பண்ணறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 25 lakhs வந்துடுச்சா? அவனுக்கு ஹாஸ்பிட்டல்ஸுக்கே நாங்கள் டேரெக்ட் அந்த நம்பரும் கொடுத்துருந்தோம். வந்துருச்சு வந்து டேரக்ட் 1 month 2 months இருக்குமாமா? அதுக்கப்புறம் தான் டோனர் வந்தாங்களா? அதுக்கு முன்னாடி டோனர் கிடைச்சிட்டாங்க. நாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது டோனர் கிடைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ டாக்டர் சொன்னாங்க, நீங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க அமௌண்ட் நீங்க ரெடி பண்ணி கொடுப்பீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க கொடுங்க, நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாம். அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரமா அவனுக்கு ஹாஸ்பிட்டல்லையும் வந்துருச்சு. இங்கேயும் பேரண்ட்ஸ் மூலமா நிறைய அமௌண்ட்டு, அவனுக்கு தேவையான அமௌண்ட்டு கிடைச்சிருச்சு. உடனே ஆப்ரேஷன் பண்ணி அவனும் இப்போ நல்லா இருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்க ஃபீலிங் எப்படி இருந்தது அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம்? அன்னைக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேம். ஆக்சுவலாக எங்களோட ஸ்கூல் வந்து நாங்கள் பிரான்ச் ஸ்கூல் தான். அங்கே பேரண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆமாம், அந்த பேரண்ட்ஸ்க்கு இதோட வியாதியை பற்றி டீட்டெயில்ஸ் கூட எதுவுமே தெரியாது. சார் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க மேம், இந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள் அங்கெல்லாம். நம்ம ஸ்கூலில் இல்லாமல் இதை இன்ஃபர்மேஷன் கேட்டு அந்த பிள்ளைங்களோட பக்கத்தில் இருக்க பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்லாம் கூட ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் மேம்னு சார் நெக்ஸ்ட் டேவே பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து விட்டாங்க. அன்றைக்கி மார்னிங் அசம்பிளியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் சொன்னோம். சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அப்போ வந்து டோனர் கிடைக்கல, அவங்களுக்கு டோனருக்காக பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் ப்ரே பண்ணியிருந்தோம். பேம்ப்ளெட்ஸ் கொடுத்தா நெக்ஸ்ட் டேவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாமே வில்லிங்காகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இது கொடுத்தது ஃபுல்லாமே இங்கிலீஷில் தான் கொடுத்துருந்தோம். அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ரீச் ஆச்சா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கோம்.
பிள்ளைங்க எப்படி அதை போய் கன்வே பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இதுவாக வந்து எங்கள் பிள்ளைங்க மூலியமாக அது கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. பேம்ப்ளெட் இருக்காங்க. நான் கொண்டு வந்திருக்கோம். எவ்வளோ டாக்குமெண்ட் பண்ணி எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 100 ரூபாய் கொடுத்தா கூட 10 ரூபாய் கொடுத்தா கூட அது கரெக்டான இடத்துக்கு போகிறதா, சரியான உண்மையான விஷயமானு தெரியணும் இல்லையா, அது அவங்க ரைட்டு. ஸோ இந்த மாதிரி பானஃபைடாக இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணியாச்சுன்னா 25 லட்சம் ரூபாய் பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ ஒரு நல்ல விஷயம், இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் 2 பேரும் இருங்க. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அம்மா நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேம்மா, ரொம்ப நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என்னை போல் இளவரசி இன்னும் ஒருத்தி பிறக்கக்கூடாதும்மா. ஏன்னா என்னை போல் இருப்பாங்களாம்மா. அதனால் என்னோடய அந்த கஷ்டம் போகணும், அடுத்த பிறவி யாருக்கும் வரக்கூடாது, அவ்வளோதாம்மா. நீங்கள்லாம் இவங்க பேரண்டு அவங்க வந்து ஆனந்த விகடன் பார்த்து அன்னைக்கு மார்னிங்கே வந்து அவனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண பேர். அப்படியா? வணக்கம். வணக்கம். நல்ல பெரிய ஒரு வணக்கம் சொல்லணும். உங்களுக்கு எவ்வளோ பசங்க? எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க? ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி நான் ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் மேடம். நான் இவங்களுக்கு பண்ணது வந்து விகடன் பார்த்து தான் நான் பண்ணேன். காலையில் பார்த்த உடனே டக்குன்னு அட்ரஸ் பார்த்து உடனே ஒரு செக் போட்டு கொடுத்து அந்த மாதிரி பண்ணேன். அன்னைக்கு நல்ல மழை, அந்த மழையோட கொண்டு வந்து முதல்ல அவங்க தான் கொடுத்துட்டு போனாங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே. நீங்கள் சொல்லுங்களேன், உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? எல்லாம் மிஸ் மூலமாக தான் தெரிய வந்தது. இவங்க மூலம், வீணா மேம் எல்லார் மூலமாக தெரிய வந்ததுனால எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணீங்க. வெரி நைஸ். நீங்கம்மா? மேம் வந்து எங்கள் வீட்டுக்கார்கிட்ட அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி பிள்ளை அவன் 2nd ஸ்டாண்டர்ட் அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்ட்டு. அவன் உங்களுக்கே உங்க குடும்பத்தில் அது டெய்லி ஒரு போராட்டம் தான்ல எல்லாம். ஆமாம், ஈஸியாக பேங்க்ல போனோம் எடுத்தோன்னு கொடுக்கலாம் முடியாது இல்லையா? ஆமாம், எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பேலன்ஸ் பண்ணி போய் தான் இருக்கணும். ஸோ அப்படியும் நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க. அவனுக்கு பர்த்டே வந்துச்சு, சரி நம்மளாவே அதை முதல்ல நம்ம செய்திடலாமே அப்படின்ட்டு எங்கள் பையன் வந்து முதல்ல பர்த்டே வந்த நேரம் பர்த்டே செலிப்ரேட்டுக்கு பதிலாக ஆமாம் ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அவனே சூப்பர். அவங்க பையன் வந்து சாப்பாடு ஊட்டின்னு இருக்கா, பாட்டி நான் வந்து பர்த்டேக்கு துணி எடுக்கலை, சின்ன பையன் இவங்க பையன்தான், அவனு எனக்கு ரொம்ப அழுவச்சு, எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல, நன்றிப்பா, கையெடுத்து கூப்பிட்டா அவங்க பிள்ளைய, நன்றிப்பா. வாங்க வாங்க. அம்மா, இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமா? எப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இன்னும் தம்பியை ரெகுலராக பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது கேட்டிருக்காங்களா? ஏதாவது சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? உனக்கு வந்து எதிர்காலத்தில் உதவி தேவையில்லையா? தேவைப்படும் படிக்க வைக்கிறதுக்கு. மேடம் போஸ்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா வந்து இவனோட மெடிக்கல் செலவு மோராக இருக்கும். அதை வந்து காம்பன்சேட் பண்ணதுக்கு நிறைய டோனர்ஸ். இப்போ ஃபண்டில் ஏதாவது கார்பஸ் இருக்கா? இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே செலவழிஞ்சாச்சு. எல்லாமே செலவழிஞ்சாச்சு. அப்போ இன்னும் தம்பிக்கு மாதத்துக்கு எவ்வளோ, மருந்துக்கு எவ்வளோ செலவு இருக்கும்? மருந்துக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் செலவு வருது மேம். எவ்ரி மந்த்? ஆமாம், எவ்ரி மந்த் 20. 6 மந்த்துக்கு அப்படி தான் 6 மந்த்க்கு அப்படி இருக்கும். அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா, சிபிசி டெஸ்ட், டோனர் டெஸ்ட், 13,000 14,000. ஸோ அப்போ இன்னும் கொஞ்ச நாளைக்கு தம்பிக்கு தேவைப்படும். ஸோ இன்னும் டோனர்ஸ், இஃப் தட் இஸ் டோனர்ஸ் இன் த சென்ஸ் உதவி செய்ய விருப்பப்படுறவங்க வந்து டெஃபினட்டாக எங்களோட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் அம்மாவோட நம்பரோ இல்லைன்னா கரஸ்பாண்டன்ட் மேமோட நம்பரோ கொடுத்து அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்டடீஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றாங்க. தம்பி ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் காலேஜுக்கு போகும்போது அப்போ நமக்கு இன்னொரு காலேஜ்லேருந்து தம்பிக்கு ஃப்ரீ அட்மிஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். ரைட்?